ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் இ-பேங்கிங் பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பிஸ்னஸ் சர்வீஸ் ப்ரொவைடர் யார் அப்படின்னா இன்சூரன்ஸ். ஸோ அந்த இன்சூரன்ஸை பற்றி தான் நம்ம வந்து இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரீவியஸ் வீடியோஸினுடைய லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது இந்த சாப்டர் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, இன்சூரன்ஸ் நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. தட் இஸ் எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசட்டுக்கான ஒரு இன்சூரன்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த இன்சூரன்ஸ்னால் என்ன, எந்த விதத்தில் வந்து அது பிஸ்னஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா, லைஃப்பில் வந்து நிறைய அன்சர்டனிட்டிஸ் இருக்குது இல்லையா. எதிர்பாராத விஷயங்கள் எல்லாம் வந்து நடக்குது. ஸோ நடக்கும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம சேஃபர் சைடில் இருக்கணும் அப்படின்றதுக்காக, இல்லை ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம எல்லாமே என்ன பண்ணுறோன்னா இந்த லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம எடுக்கிறோம். அது பிஸ்னஸில் எந்த விதமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் அன்சர்டனிட்டிஸ். த சான்சஸ் ஆஃப் அக்கரன்ஸ் ஆஃப் அன் ஈவெண்ட் காசிங் லாஸஸ் ஆர் quite uncertain. There are risks of death and disability of human life, fire and burglary, risk of property, perils of the sea for shipment of goods, and so on. If any of these takes place, the individuals and an organization may suffer a great loss, sometimes beyond their capacities to bear the same. It is to minimize the impact of such uncertainties that there is a need for insurance. ஓகே, லைஃப் அப்படின்றது வந்து ஃபுல் ஆஃப் அன்சர்டனிட்டி இருக்கிறது அப்படின்றது நான் சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாசிபிலிட்டிஸ் ஆஃப் லாஸஸ்னால் என்ன, இழப்புகளோ நஷ்டங்களோ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து எப்போ அமையும் அப்படின்றது வந்து நமக்கு தெரியாது. அப்படி அதே போல் ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் அப்படின்னா எப்போ வந்து இறந்து போவாங்க, இல்லை அந்த பர்சனால் எப்படி வந்து எந்த ஒர்க்குமே பண்ண முடியாத ஒரு சூழல் வந்து ஏற்படும் அப்படின்ற ரிஸ்கெல்லாம் வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. அதே போல் பார்த்திங்கன்னா ஃபயர் ஆக்சிடெண்ட் நடக்கலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா திருட்டு போகலாம், ஓகேவா. அதே போல் கொள்ளையடிச்சிட்டு போகலாம், நம்மளுடைய ப்ராப்பர்ட்டியே திருடிட்டு போகலாம். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட் ரிஸ்க்ஸ் நம்மளுடைய லைஃப்பில், ஓகேவா. அது மட்டும் கிடையாது. இப்போ வந்து ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு ஷிப் மூலியமாக நம்ம வந்து பொருளுங்களை நம்ம வந்து வியாபாரத்துக்கு அனுப்புகிறோம், எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இல்லை இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அப்போது ஒரு கடலில் போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இயற்கை சீற்றங்கள், நேச்சுரல் கலாமிட்டிஸ் அப்படின்றது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஒன். எப்போ புயல் வரும் நமக்கு தெரியாது, எப்போ வந்து ரொம்ப வெள்ளம் வந்து ஏற்படும், இது எதுவுமே நமக்கு வந்து தெரியாது, ஓகேவா. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து அதுலேயும் ரிஸ்க் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு கம்பெனியாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு விதத்தில் வந்து அன்சர்டனிட்டிஸ் அப்படின்றது இருக்கும். அதனால் வந்து அவங்க வந்து நஷ்டத்தை வந்து லாஸை வந்து அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். அது வந்து அந்த லாஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய சக்திக்கு மீறின விஷயமாக கூட இருக்கலாம், ஓகேவா. இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன், திடீர்னு ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா, நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன், நான் அப்போ தான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்திருப்பேன். அப்போ வந்து எனக்கு அது ஒரு பெரிய லாஸ் இல்லையா. ஸோ அது நம்ம சக்தியை மீறின ஒரு விஷயமாக கூட இருக்கலாம். ஸோ இதிலிருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்காக இந்த அன்சர்டனிட்டிஸை வந்து நம்ம வந்து லைஃப்பில் ஏற்படக்கூடிய இந்த அன்சர்டனிட்டிஸை, அந்த லாஸஸை வந்து நம்ம மினிமைஸ் பண்ணுறதுக்காக நமக்கு உதவுகிற ஒரு சர்வீஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் இன் factory buildings or heavy equipments or other assets is not possible unless there is arrangement of covering the risks with the help of insurance. இப்போ ஒரு பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கே பெரிய பெரிய பில்டிங்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மிஷின்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புது மிஷின்ஸ் எல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணி தான் அவங்க வந்து அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல வந்து ரிஸ்க் அப்படின்ற விஷயமும் வந்து இருக்கும் இல்லையா. ஸோ அப்படிப்பட்ட அந்த ரிஸ்கிலிருந்து நம்மளை காப்பாற்றுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் அப்படின்றது தான். கீப்பிங் திஸ் இன் மைண்ட், பீப்புள் ஃபேஸிங் காமன் ரிஸ்க்ஸ் கம் டுகெதர் அண்ட் மேக் ஸ்மால் கான்ட்ரிபியூஷன்ஸ் டு எ காமன் ஃபண்ட் which helps to spread the loss caused to an individual by a particular risk over a number of persons who are exposed to it.
ஸோ இதை மைண்டில் வச்சு, ஸோ இந்த மாதிரியான ஒரு அன்சர்டனிட்டிஸ் இதெல்லாம் இருக்குது, இந்த த்ரெட்டனிங் இருக்குது அப்படின்றதுனால இது எல்லாத்தையும் மனசில் வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா பீப்புள் வந்து காமனாக வந்து இருக்கக்கூடிய ரிஸ்க்கை எப்படி வந்து ரெக்டிஃபை பண்ணுறது, இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸை வந்து நம்ம எப்படி வந்து சமாளிக்கிறது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் என்ன பண்ணுறாங்க, அவங்க சம்பாதிக்கிற பணத்தில், இப்போ ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் ஒரு சேலரி வாங்குகிற பர்சனாக இருக்கலாம், இல்லை ஒரு ஆர்கனைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ப்ராஃபிட் கூட வரும். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்சூரன்ஸ்க்குன்னு அவங்க என்ன பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகேவா? இன்சூரன்ஸ்க்குன்னு அவங்க இன்வெஸ்ட் பண்ண, அது என்றைக்குமே வந்து அதனுடைய லைஃபுக்கு, அது கம்பெனியினுடைய லைஃபாக இருந்தாலும் சரி, இண்டிவிஜுவல் பர்சனுடைய லைஃபாக இருந்தாலும் சரி, அந்த இன்சூரன்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ இன்சூரன்ஸ் எடுக்கிறோன்னா ஒரு கம்பெனி ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் தான் இன்சூரன்ஸ் எடுப்பாங்களான்னா கிடையாது. நாட்டில் இருக்கிற பல மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இன்சூரன்ஸ் பற்றின அவேர்னஸ் இருக்குது. ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே அந்த இன்சூரன்ஸ் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. இன்வெஸ்டிங் மீன்ஸ் என்னென்னா, இப்போ வந்து நான் என்னோடய மெஷினரி வேல்யூ வந்து 1 lakh rupees, நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன், என்னுடைய மெஷின் வேல்யூ வந்து 1 lakh rupees, நான் என்ன பண்ணுறேன், என்னோடய மெஷினை வந்து நான் இன்ஷூர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நான் வந்து என்ன பண்ணேன், ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டுக்கு நான் வந்து இன்சூரன்ஸ் எடுக்கிறேன். அந்த இன்சூரன்ஸ்க்கு நான் என்ன பண்ணுவேன்னா வருஷத்துக்கு ஒரு முறை நான் வந்து ஒரு ப்ரீமியம் மாதிரி நான் கட்டிக்கிட்டு வருவேன். இப்போ 1 lakh அப்படின்னா நான் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு 10,000 இல்லைன்னா வந்து ஒரு 5,000 நான் வந்து ப்ரீமியம் மாதிரி வருஷம் நான் கட்டிக்கிட்டே வருவேன். ஓகேவா? இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். வருஷம் நான் கட்டிட்டு வருவேன். இன்கேஸ் என்னுடைய மெஷினரி வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்லேயோ ஏதோ ஒரு விதத்தில் என்ன ஆகிடுச்சு, என்னுடைய மெஷின் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. ஓகேவா? அப்போது நான் என்ன பண்ண முடியும், இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், ப்ரீமியம் பே பண்ணிவிட்டு நான் வந்துக்கிட்டே இருக்கேன். ஓகேவா? அப்போது என்னுடைய மெஷினுடைய டேமேஜ் எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்றத இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து பார்க்கும். அப்போ அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி எவ்வளோ டேமேஜ் ஆகிருக்கோ அந்த டேமேஜுக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் ப்ரீமியம் கட்டிட்டு வர்றதுனால அந்த டேமேஜுக்கான அமௌண்ட்டை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, நமக்கு கொடுப்பாங்க. அந்த லாஸை நாம் வந்து ஃபேஸ் பண்ணுறது கஷ்டம். அதனால தான் நம்ம மாதம் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு அமௌண்ட்டை வந்து ஒரு ப்ரீமியமாக கட்டிட்டு வந்து எனக்கு ஒரு லாஸ் ஏற்படும் போது எனக்கு யார் வந்து அதை மினிமைஸ் பண்ணுறாங்க, அந்த லாஸை நான் பே பண்ண இந்த இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கம்பெனிக்காரங்க அந்த இன்சூரன்ஸ் மூலிமா எனக்கு வந்து என்னுடைய லாஸை வந்து அவங்க மினிமைஸ் பண்ணுறாங்க. இப்படி தான் வந்து இன்சூரன்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகுது. அது லைஃப் இன்சூரன்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஃபயர் இன்சூரன்ஸாக இருந்தாலும் சரி, வாட் எவர் மேபி இட் இஸ். ஓகேவா? ஸோ இன்சூரன்ஸ் இஸ் thus a device by which the loss likely to be caused by an uncertain event is spread over a number of persons who are exposed to it and who prepare to insure themselves against such an event. இப்போ அதே தான் அவங்களும் சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் a contract or agreement under which one party agrees in return for a consideration to pay an agreed amount of money to another party to make a loss, damage or injury to something of value in which the insured has a pecuniary interest. Pecuniary இன்ட்ரெஸ்ட்னா என்ன, கேஷ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் ஒரு லாஸுக்கு ஒரு கேஷை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு அதற்கு பதிலாக அந்த லாஸை ஈடுகட்டும் விதமாக அந்த மணி அப்படின்ற ஒரு விஷயத்தை நமக்கு வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் சம் ஆஃப் அன்சர்டன் ஈவெண்ட். இப்போ இவ்வளோ நேரம் நான் ஒரு இன்சூரன்ஸ்க்காக ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் பாருங்கள், அதுதான் இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. என்னுடைய மெஷினை நான் பாதுகாக்கணும், என்னோடய மெஷினுக்கு ஒரு லாஸ் வந்துச்சுன்னா எனக்கு வந்து லாஸ் அது. ஓகேவா? அதை நான் ரெக்டிஃபை பண்ணணும், அந்த லாஸ்லேருந்து நான் வெளியே வரணும் அப்படின்றதுக்காக நான் இன்சூரன்ஸ் கம்பெனியில் என் மெஷினுக்கான நான் ஒரு இன்சூரன்ஸ் பாலிசியை நான் எடுக்கிறேன். எடுக்கும்பொழுது நான் வருஷம் நான் வந்து அதுக்கான ப்ரீமியம் கட்டிட்டு வருவேன். எப்போ என்னோடய மெஷினுக்கு வந்து அதற்கான ப்ராப்ளம் வருதோ அப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன், அதற்கான கிளைமை வந்து நான் இன்சூரன்ஸ்லேருந்து நான் வந்து வாங்கிப்பேன். இதுதான் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனியினுடைய வேலை. ஓகேவா? ஸோ the agreement and contract is put in writing and is known as policies. ஸோ ஒரு இன்சூரன்ஸ் போடுற ஒரு பர்சனுக்கும் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போடுவாங்க. அது வந்து ஒரு பேப்பர் ஃபார்மேட்டில் இருக்கும், ஸோ ரைட்டிங் ஃபார்மேட்டில் இருக்கும். அதுதான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா இன்சூரன்ஸ் பாலிசி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ நான் ஒரு இன்சூரன்ஸ் போடுறேன்னா அந்த பாலிசி ரிலேட்டடான டாக்குமெண்ட், ரிட்டன் டாக்குமெண்ட்டை நம்ம கையில் வந்து கொடுத்துருவாங்க. த பர்சன் ஹூஸ் ரிஸ்க் இஸ் இன்ஷோர்ட் இஸ் கால்டு இன்ஷோர்டு. இப்போ வந்து
நான் வந்து நான் லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கிறேன், ஓகேவா. நான் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி அப்ரோச் பண்ணி ஸோ நான் வந்து இன்சூரன்ஸ் எடுக்கணும் என்னோடய லைஃப்க்கு அப்படின்னு நான் போய் கேட்குறேன். அப்போது கேட்குற அந்த பர்சன் நான் இல்லையா, நான் வந்து இன்ஷோர்டு அப்படின்னு சொல்லுவேன். இப்போ சப்போஸ் நான் வந்து என்னுடைய பிஸ்னஸில் இருக்கக்கூடிய யூஸ் பண்ணக்கூடிய பிளான்ட் அண்ட் மிஷினரி இருக்குது. அந்த பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கு நான் இன்சூரன்ஸ் எடுக்க போகிறேன். அப்போது அந்த பிளான்ட் அண்ட் மிஷினரியை நான் என்ன பண்ணுவேன், இன்சூரன்ஸ் கம்பெனி அப்ரோச் பண்ணி அதற்கான இன்சூரன்ஸ் பாலிசியை நான் எடுப்பேன். இப்போ இன்சூரன்ஸை எடுக்கக்கூடிய பர்சனை தான் நம்ம இன்ஷோர்டு அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் த ஃபர்ம் விச் இன்ஷூர்ஸ் த ரிஸ்க் ஆஃப் லாஸ் இஸ் நோன் ஆஸ் இன்சூரர் ஆர் அஷூரன்ஸ் ஆர் அண்டர் ரைட்டர். அதாவது இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்கு இல்லையா, நாம் இன்ஷூர் பண்ணுறோம் நம்மளுடைய லைஃபுக்கோ இல்லை வந்து அசட்ஸ்க்கோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இன்சூர் பண்ணுறோம். அதை இன்சூரன்ஸுக்கான கிளைமை வந்து கொடுக்குற அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்காங்க பாருங்கள், அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி தான் நம்ம இன்சூரர் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் இந்த டேர்ம்ஸை நான் இங்கே வந்து ப்ரெஷரைஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இன்ஷோர்டு அண்ட் இன்சூரர் இந்த 2 வேர்டு தான் வந்து இனிமே வரக்கூடிய இந்த இன்சூரன்ஸ் டாபிக்ஸில் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. டீட்டெயில்டாக யார் இன்சூரன்ஸ்க்கு இப்போ இது பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் வந்து தெளிவாலாம் சொல்ல மாட்டாங்க. ஸோ இன்ஷோர்டு அப்படின்னா யார், எந்த பர்சன் தன்னுடைய லைஃபுக்காகவோ இல்லை அசட்டுக்காகவோ அவர் வந்து லாஸ்க்காகவோ அவர் வந்து ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிறாரோ அவர் வந்து இன்ஷோர்டு, ஓகேவா. எந்த இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த பர்டிகுலர் பர்சனுடைய லாஸுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்களோ அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி தான் இன்சூரர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இந்த 2 டேர்ம்ஸை தான் நான் இனிமேல் யூஸ் பண்ணுவேன். ஸோ கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ்க்கான ஒரு இன்ட்ரடக்ஷன். ஸோ இதில் வந்து ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ், பேசிக்காக சில பிரின்சிபல்ஸ் இருக்கும், சில கொள்கைகள் வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸில் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ என்ன மாதிரியானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த பேசிக் பிரின்சிபல் ஆஃப் இன்சூரன்ஸ் இஸ் தட் an individual or a business concern chooses to spend a definitely known sum in place of possible huge amount involved in an indefinite future loss. ஸோ இன்சூரன்ஸினுடைய பேசிக் பிரின்சிபல் என்ன அப்படின்னா, அன்சர்டனிட்டி ஒரு பர்சனுடைய லைஃப்லேயே ஆகட்டும் இல்லை ஒரு பிஸ்னஸ்லேயே ஆகட்டும் கண்டிப்பாக இருக்கும். அப்போ வந்து ஏற்படக்கூடிய அந்த ஹியூஜ் லாஸ்லேருந்து, ஃப்யூச்சரில் ஏற்படக்கூடிய அந்த பெரிய லாஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், அதற்கான ஒரு இன்சூரன்ஸை நம்ம எடுத்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை நம்ம வந்து கட்டிட்டு வர போகிறோம். இதுதான் வந்து ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் லாஸ் வரும்பொழுது அந்த அமௌண்ட்டை நாம் வந்து தட் இஸ் அந்த லாஸை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பர்டிகுலர் ஒரு கொஞ்சமான அமௌண்ட்டை வந்து நம்ம அதுக்காக இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். அதுதான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா பேசிக் பிரின்சிபல் ஆஃப் இன்சூரன்ஸ்னு சொல்கிறோம். தஸ் இன்சூரன்ஸ் இஸ் த சப்ஸ்டியூஷன் ஆஃப் எ ஸ்மால் பீரியாடிக் பேமெண்ட். ஸோ இன்சூரன்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீமியம் கட்டுறோம், அதாவது வருஷம் நம்ம வந்து ஒரு ப்ரீமியம் கட்டுறோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏற்படுற பெரிய லாஸ்லேருந்து நம்ம வந்து அதை காப்பாற்றுறது தான் வந்து நமக்கு இருக்கும், ஓகேவா. ஸோ த லாஸ் ஆஃப் ரிஸ்க் இஸ் ஸ்டில் ரிமைன்ஸ், பட் த லாஸ் இஸ் ஸ்ப்ரெட் ஓவர் எ லார்ஜ் நம்பர் ஆஃப் பாலிசி ஹோல்டர்ஸ் எக்ஸ்போஸ்டு டு த சேம் ரிஸ்க். ஸோ இந்த லாஸ் ஆஃப் ரிஸ்க் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மட்டும் கிடையாது, நிறைய இண்டிவிஜுவல் பர்சன்ஸ்க்கும் நிறைய ஆர்கனைசேஷன்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து அவங்களுக்கான ரிஸ்க்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தருமே என்ன பண்ணுவாங்க, அதற்கான இன்சூரன்ஸை வந்து அவங்க கண்டிப்பாக எடுப்பாங்க. அவங்களெல்லாம் தான் நம்ம பாலிசி இன்சூரன்ஸ் எடுக்கக்கூடிய அவங்கள தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா பாலிசி ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பாலிசியை வச்சுருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து பாலிசி ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம வருஷம் கட்டுறோம், ஓகேவா. ஆனால் வந்து இப்போ எனக்கு அந்த வருஷம் எனக்கு எதுவுமே லாஸ் ஏற்படலை அப்படின்றதுக்காக நான் இன்சூரன்ஸ் கட்டுறதை நிறுத்தக்கூடாது. ஏன்னா எப்போ வேணால் எனக்கு லாஸ் ஏற்படலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்கிறேன், ஓகேவா. நான் என்னுடைய ஃபேமிலிக்கே நான் ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் நான் எடுக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன், வருஷம் அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ்க்காக நான் ஒரு ப்ரீமியம் சட்டன் அமௌண்ட் வந்து கட்டிடுவேன். இப்போ 3 லட்ச ரூபா நான் இன்சூரன்ஸ் நான் எடுக்கிறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், வருஷத்துக்கு வந்து ஒரு 15,000 20,000 ப்ரீமியம் கட்டிகிட்டே வரேன். ஸோ அந்த வருஷத்துக்கு நான் கட்டிட்டும் எனக்கு வந்து எந்த ஒரு டிசீஸும் இல்லை அப்படின்றதுக்காக நான் வந்து இன்சூரன்ஸ் எடுக்காமல் இருப்பேன் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா எப்போ வேணால் ஹெல்த் வந்து
அன்சர்டனிட்டிஸ் இருக்கிறது தான். எப்போ வேணால் ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம். ஸோ அதுக்காக நான் வந்துட்டு எனக்கு இந்த வருஷம் ஒன்றும் வரல, அதனால் அடுத்த வருஷம் கட்ட மாட்டேன் அப்படின்னு இருக்கிறது அது நாம் எடுக்கிற ரிஸ்க்கு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன், அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸை வருஷம் நான் கட்டிட்டு வருவேன். ஓகே, அப்போ நம்ம கட்டிட்டு வர அமௌண்ட் எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளை மாதிரியே நிறைய பேர் மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்திருப்பாங்க. அவங்களும் என்ன பண்ணுவாங்க, அந்த அமௌண்ட்டுக்கான ப்ரீமியத்தை கட்டிக்கிட்டே வருவாங்க. இன்கேஸ் ஏதாவது ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு வந்து அந்த ஏதோ ஒரு டிசீஸ், ஓகேவா, ஏதோ ஒரு வியாதி வந்து அவங்க ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிட்டாங்க, அவங்களுக்கு வந்து அப்போது அந்த இன்சூரன்ஸ், அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ்க்கான அமௌண்ட் அவங்களால வந்து கிளைம் பண்ண முடியும். அப்போ அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து எந்த அமௌண்ட்டை ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் கட்டுற அந்த ப்ரீமியம் இருக்கு இல்லையா, ஏதோ ஒரு விதத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதன் மூலிமா கிடைக்கக்கூடிய அந்த ப்ராஃபிட்டை தான் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, சர்க்குலேட் பண்ணுவாங்க. ஓகேவா, இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். இது ஜஸ்ட் ஒரு ப்ரீஃபாக மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போ நாம் கட்டுற அமௌண்ட் வந்து இன்னொருத்தருக்கு அது உதவி செய்கிற மாதிரி தான் அது. ஓகேவா, இப்போ நமக்கு அந்த வருஷம் ஒன்றும் இல்லை அப்படின்றதுக்கான நம்மளுடைய அந்த பணம் வந்து வேறு யாரோ ஒரு டிசீஸ்டு பர்சனுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற ஒரு ஹெல்பிங் டெண்டன்சியாகவும் நம்ம வந்து அதை எடுத்துக்கலாம். ஓகேவா, த ப்ரீமியம் பெய்ட் பை தெம் ஆர் பூல்ட் அவுட் ஆஃப் விச் த லாஸ் சஸ்டைன்டு பை எனி பாலிசி ஹோல்டர் இஸ் காம்பன்சேட்டட். அதான் நான் சொன்னேன், இப்போ நிறைய இண்டிவிஜுவல் பர்சன்ஸ், நிறைய கம்பெனிஸ் வந்து இன்சூரன்ஸ் எடுப்பாங்க, அதற்கான ப்ரீமியம் கட்டுவாங்க. அப்போ அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், ஒரு மாஸ் அமௌண்ட் வந்து இருக்கும். ஆனால் அது யாருக்கு எப்போ உபயோகப்படும், ஏதாவது ஒரு பர்டிகுலர் பாலிசி ஹோல்டருக்கு ஒரு லாஸோ ஒரு ரிஸ்கோ வந்து ஏற்படும் பொழுது அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து காம்பன்சேட் பண்ணுவாங்க. காம்பன்சேட் பண்ணுறதுக்கு அது யூட்டிலைஸ் ஆகும். ஸோ தஸ் ரிஸ்க்ஸ் ஆர் ஷேர்டு வித் அதர்ஸ். அதனால் என்ன ஆகுது, நம்ம ரிஸ்க்கு வந்து எல்லாருமே ரிஸ்க்குக்காக நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணுறோம், மணியாக ஷேர் பண்ணுறோம். ஓகேவா, அந்த மணியாக ஷேர் பண்ணுறது யாருக்கு அந்த ரிஸ்க் வருதோ அவங்களுக்கு வந்து அது காம்பன்சேஷனாக போயிடுது. ஓகேவா, ஃப்ரம் த அனாலிசிஸ் ஆஃப் பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் த இன்சூரர்னா யார், இன்சூரன்ஸ் கம்பெனி knows the probable losses caused by each type of risk covered by the insurance. ஸோ இன்சூரர் வந்து பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கு ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, அப்போ ப்ரீவியஸாக வந்து அவங்களுக்கு வந்து ஹெரிடிட்டியாக வந்து அவங்களுக்கு ஏதாவது வியாதிங்க இருக்கா, இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே கேட்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வேறு ஏதாவது பிபி இருக்கா, டயபெட்டிக்ஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது ஆப்ரேஷன்ஸ் ஏதாவது இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா பாஸ்ட் இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து இவ்வளோ அமௌண்ட்டுக்கு நீங்கள் எடுக்கலாம், இவ்வளோ அமௌண்ட் நீங்கள் ப்ரீமியம் கொடுக்கணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸை வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க. ஓகேவா, ஸோ இன்சூரன்ஸ் therefore a form of risk management primarily used to safeguard against the risk of potential financial loss. ஸோ இன்சூரன்ஸ் கம்பெனினாலே என்னது, நமக்கு ரிஸ்க் ஏற்படும் பொழுது அதை நம்ம மேனேஜ் பண்ணுறதுக்கும் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கும் நம்ம ஃபினான்ஷியல் லாஸ்லேருந்து நம்மளை வந்து காப்பாற்றிக்கிறதுக்கும் இந்த இன்சூரன்ஸ் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஐடியலி இன்சூரன்ஸ் இஸ் டிஃபைன்ட் as a equitable transfer of the risk of potential loss from one entity to another in exchange for a reasonable fee. இப்போ வந்து அதான் இப்போ நம்ம வந்து இன்சூரன்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா நாம் என்ன பண்ணுறோம், அதற்கான ப்ரீமியத்தை வந்து நாம் கட்டுறோம். ஸோ இன்சூரன்ஸ் கம்பெனி therefore is an association, corporation or an organization engaged in the business of paying all legitimate claims that may arise in exchange for a fee that is known as premium. ஸோ இன்சூரன்ஸ் கம்பெனின்னா என்ன, அது ஒரு அசோசியேஷனாக இருக்கலாம், அது ஒரு கார்பரேஷன், இல்லை ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்கலாம். ஒவ்வொரு பிஸ்னஸும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ரிஸ்க்குக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, இன்சூரன்ஸ் எடுத்து அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஒரு ஃபீ மாதிரி பே பண்ணிகிட்டே வருவாங்க. அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஃபார் ஃபீ தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ப்ரீமியம். நான் ப்ரீமியம் கட்டுறேன், இன்சூரன்ஸ்க்கு வருஷம் ப்ரீமியம் கட்டுறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஸோ இன்சூரன்ஸ் இஸ் எ சோஷியல் டிவைஸ் இன் விச் எ குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் that is insured transfer risk to another party insurer in order to combine loss experience which provides the payment of losses from funds contributed by all members. ஸோ நான் சொன்னது தான், எல்லாருமே ப்ரீமியம் கட்டிட்டு வருவாங்க. எந்த ஒரு பர்சனுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் லாஸ் ஏற்படுது, இல்லை வந்து ஒரு ரிஸ்க் வருது அவங்களுக்கு அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு அந்த ப்ரீமியம் எல்லாரும் கட்டுற அந்த ப்ரீமியம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இன்சூரன்ஸாக வந்து அவங்களுக்கு
கிளைம் ஆகும். ஓகேவா, இன்சூரன்ஸ் அவங்களுக்கு போகும். ஸோ இன்சூரன்ஸ் இஸ் மென்ட் டு ப்ரொடெக்ட் த இன்செக்யூர்ட் அகெயின்ஸ்ட் அன்சர்டன் ஈவெண்ட்ஸ் விச் மே காஸ் டிஸ்அட்வான்டேஜ் டு ஹிம். இன்சூரன்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடெக்ட் தி இன்ஷூர்டு, அதாவது இன்சூரன்ஸ் போட்டவனுக்கு அது வந்து ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுக்குது. எப்படின்னா அன்சர்டன் ஈவெண்ட்ஸு, நமக்கு தெரியாமலேயே நடக்கக்கூடிய சில விஷயங்களால் நம்மளை வந்து காப்பாற்றிக்கிறதுக்கு இன்சூரன்ஸ் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. விச் மே காஸ் டிஸ்அட்வான்டேஜ், அது வந்து அவருக்கு வந்து லைஃப்பில் வந்து ஒரு பெரிய த்ரெட்டனிங்காகவும் ஒரு லாஸாகவும் இருக்கும். ஸோ அதிலிருந்து காப்பாற்றுறது தான் வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் பிரின்சிபல்ஸ், ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் நம்ம பார்க்கலாம். இது வந்து சும்மா ஒரு 4 பாயிண்ட்ஸ் தான். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ், ஒவ்வொரு இன்சூரன்ஸினுடைய மெயின் ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொவைடிங் சர்டினிட்டி. ஓகே, இன்சூரன்ஸ் ப்ரொவைட்ஸ் சர்டினிட்டி ஆஃப் பேமெண்ட் ஃபார் தி ரிஸ்க்ஸ் ஆஃப் லாஸ். இன்சூரன்ஸ் அப்படின்னாலே என்னது? ப்ரொவைடிங் சர்டினிட்டி, அன்சர்டனாக நடக்கக்கூடிய விஷயங்களுக்காக, ஈவெண்ட்னால் ஏற்படக்கூடிய லாஸஸை வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக கொடுக்கக்கூடிய அந்த அமௌண்ட் பேமெண்ட்டை தான் நம்ம வந்து என்னென்னு சொல்கிறோம்? இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இன்சூரன்ஸ் அப்படின்றது வந்து நமக்கு லாஸ் ஏற்படும் பொழுது நமக்கான ஒரு அமௌண்ட்டை வந்து நமக்கு கொடுத்து நம்மளை காப்பாற்றுது. ஓகேவா? ஸோ தேர் ஆர் அன்சர்டனிட்டிஸ் ஆஃப் ஹேப்பனிங்ஸ் ஆஃப் டைம் அண்ட் அமௌண்ட் ஆஃப் லாஸ். இன்சூரன்ஸ் ரிமூவ்ஸ் தீஸ் அன்சர்டனிட்டிஸ் அண்ட் அஷ்யூர்ட் ரிசீவ்ஸ் பேமெண்ட் ஆஃப் லாஸ். ஸோ இன்சூரன்ஸ் அப்படின்றது வந்து அந்த அன்சர்டனிட்டினால் ஏற்படக்கூடிய லாஸஸை வந்து அது என்ன பண்ணுது? கிளியர் பண்ணி நம்ம லாஸுக்கான ஒரு அமௌண்ட்டை வந்து நமக்கு கொடுக்குது. த இன்சூரர் சார்ஜஸ் ப்ரீமியம் ஃபார் ப்ரொவைடிங் த சர்டினிட்டி. ஸோ அந்த பேமெண்ட்டை கொடுக்கறதுக்காக, ஓகேவா, இன்சூரன்ஸ் அமௌண்ட்டுக்கான பேமெண்ட்டை கொடுக்கறதுக்காக தான் இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன பண்ணுறாங்க? ப்ரீமியம் அப்படின்ற பேரில் அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் பேமெண்ட் அன்சர்டினிட்டி. அந்த ப்ரீமியம் தான் நமக்கு இன்சூரன்ஸாக நமக்கு வருது. அடுத்தது ப்ரொடெக்ஷன். த செகண்ட் மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் இன்சூரன்ஸ் இஸ் டு ப்ரொவைட் ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் ப்ராபபிள் சான்சஸ் ஆஃப் லாஸ். இன்சூரன்ஸ் cannot stop the happening of the risk or event but can compensate for losses arising out of it. ரெண்டாவது ரொம்ப மெயினான ஒரு ஃபங்க்ஷன் என்ன இன்சூரன்ஸ்னால் நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது, லாஸ்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது. இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்றது வந்து வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அன்சர்டினிட்டிஸையோ லாஸஸையோ வந்து தடுக்காது. அதன் மூலமாக அந்த அன்சர்டினிட்டினால் ஏற்படக்கூடிய நஷ்டங்களை இதை மட்டும்தான் அது என்ன பண்ணும்? ஈடு பண்ணும். அந்த நஷ்டத்துக்கான ஒரு அமௌண்ட்டை தான் வந்து அது நமக்கு கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ரிஸ்க் ஷேரிங். இன்சூரன்ஸ் கம்பெனி நமக்கான ரிஸ்க்கை வந்து ஷேர் பண்ணும். ஆன் த ஹேப்பனிங் ஆஃப் த ரிஸ்க் ஈவெண்ட் த லாஸ் இஸ் ஷேர்டு பை ஆல் த பர்சன்ஸ் எக்ஸ்போஸ் டு இட். த ஷேர் இஸ் அப்டைன்டு ஃப்ரம் எவ்ரி இன்சூர்ட் மெம்பர் பை வே ஆஃப் ப்ரீமியம்ஸ். ரிஸ்க் ஷேரிங்னா நிறைய பாலிசி ஹோல்டர்ஸ் இருப்பாங்க, எல்லாருமே ப்ரீமியம் அமௌண்ட்டு கட்டுவாங்க. எல்லாருக்குமே வந்து அந்த ரிஸ்க்கு லாஸ் எல்லாம் வருமானு பார்த்தா கிடையாது. யாரோ ஒரு சிலருக்கு தான் அந்த அன்சர்டனிட்டி ஈவெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு லாஸஸ் ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கோ ஒரு பர்டிகுலர் கம்பெனிக்கோ ஏற்படுது அப்படின்னும் பொழுது இத்தனை நாளும் கொடுத்த அந்த பாலிசி ஹோல்டர்ஸ்னுடைய ப்ரீமியம் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த லாஸுக்கான ஒரு காம்பன்சேஷனாக வந்து அந்த பர்டிகுலர் பர்சனுக்கோ இல்லை ஆர்கனைசேஷனுக்கோ வந்து கொடுக்கப்படுது. அப்போது மற்ற பாலிசி ஹோல்டர்ஸினுடைய அந்த ரிஸ்க் ஷேரிங் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் பர்சனுடைய லாஸுக்கான ஒரு காம்பன்சேஷனாக வந்து அமையுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அசிஸ்ட் இன் கேபிட்டல் ஃபார்மேஷன். த அக்யூமுலேட்டட் ஃபண்ட்ஸ் ஆஃப் தி இன்சூரர் received by the way of premium payments made by the insured are invested in various income generating schemes. இப்போ வந்து ப்ரீமியமாக வந்து கலெக்ட் பண்ணுறாங்க இன்சூரன்ஸ் கம்பெனிஸ். அந்த ப்ரீமியம் மட்டுமே அவங்க அமௌண்ட்டு கையில் வச்சுருந்தாங்கன்னா எல்லாருக்கும் வந்து லேக்ஸ் டுகெதர் ஒரு லாஸ் வருது அப்படின்னும் பொழுது எல்லாருக்குமே அந்த ப்ரீமியம் அமௌண்ட்டை மட்டும் கொடுத்தா வந்து போதுமான அளவு இருக்குமானா கண்டிப்பாக கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்க? ப்ரீமியமாக கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட்டை இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன பண்ணுவாங்க? எப்படியெல்லாம் அதை ப்ராஃபிட்டாக மாற்ற முடியும்,
ஓகேவா, எப்படி வந்து இன்கம் அண்ட் ப்ராஃபிட்டை ஜென்ரேட் பண்ண முடியும், அந்த மாதிரி ஸ்கீம்ஸில் வந்து இந்த ப்ரீமியம் அமௌண்ட்டை அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதன் மூலமாக அவங்க லாபத்தை வந்து எடுப்பாங்க. அப்படி தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபண்ட்ஸை வந்து அக்குமுலேட் பண்ணுவாங்க. ஃபண்ட்ஸை வந்து என்ன பண்ணுவாங்க, இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அப்படி இன்க்ரீஸ் பண்ண தான் என்ன ஆகும், ஃபண்ட்ஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த ரிஸ்க் பேரிங்கை வந்து இவங்களால் வந்து காம்பன்சேட் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ். ஸோ இன்ட்ரடக்ஷன் ஆஃப் இன்சூரன்ஸ் பார்த்தோம், பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் பிரின்சிபல்ஸை வந்து பார்த்தோம், அதே போல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.